மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி சாதகமா பாதகமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லக்னத்துக்கு இவர் பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட, இந்த ராசிக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் கூட, இவரை பொறுத்தவரையும் ராசியில் உட்கார்றது பெரிய விஷயங்க. அதாவது ஒரு மேன்மையான ஒரு விஷயம், கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்கும். 5ஆம் இடத்தை பார்த்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினுடைய வலு கூடுகிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு ஆண்டு. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. 7ஆம் இடம் என்பது திருமணம் ஆகாதவர்களுக்கு, ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு, கூட்டாளிகளுக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். கூட்டு தொழில் சிறப்பாக இருக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறது, எல்லா பாக்கியமும் உங்களுக்கு தானாக நடக்கும், அற்புதமாக நடக்கும். நினைக்கிறதும் நடக்கும், நினைக்காத காரியமும் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் 10ல் இருக்கிறதால அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறதே ஒழிய, இன்புட் இருந்தால் தானேங்க அவுட்புட் கிடைக்கும். அப்போ நல்லா சம்பாதிக்க போகிறீங்க, சாதிக்க போகிறீங்க, நிச்சயமாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இந்த மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு கலைஞர்களாகட்டும், இல்லை புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்களாகட்டும், நீதித்துறை யாராக இருந்த போதிலும் அற்புதமான ஒரு ஆண்டாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. நன்றி. வாழ்க வளமுடன்.